ஓம் சாந்தி. மதுவனுடைய ராத்திரி கிளாஸ் சச்சின் பாயோடது. உங்கள் முகத்தின் மூலமாக பாபாவுடைய குணங்களை வெளிப்படுத்துங்கள் அப்படின்னு தலைப்பு. 19/10/2025 கிளாஸு பாண்டவன் மெடிடேஷன் ஹாலில் நடந்த கிளாஸு. பார்க்கலாம். அது ஒரு ராஜா ஒரு ராமாயண உபதேசத்துக்காக அரேஞ்ச் பண்ணியிருந்தார். அரண்மனையில் நடந்துகிட்ருக்குது. அதுக்கு நிறைய புரோகிதர்கள் வந்திருந்தாங்க, பிராமணர்கள் வந்திருந்தாங்க. அவங்க ஒரு நூற்றுக்கணக்கான பிராமணர்கள் அந்த இதில் கலந்துக்கிறாங்க. அது ராமாயண பாராயணம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அந்த யாகம் போயிட்டுருக்குது. நிறைய படிக்காத பிராமணர்களும் அதில் இருந்தாங்க. படிப்பறிவு இல்லாத, படிக்கக்கூட தெரியாத, ஆனால் அவங்க முன்னாடியே ராமாயண புத்தகம் வைக்கப்பட்டிருந்தது. ஏன்னா பிராமணர்கள் வயிற்றுப்பாடு அதுதானே, வயிற்றுக்கு சாப்பாடுக்கு இந்த மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம் வந்துச்சா தான் கொஞ்சம் கூலி கிடைக்கும். அதை வச்சு அவங்க இல்லைன்னா இங்கே வர்றாங்க, சாப்பாடு கிடைக்குது, நல்ல சாப்பாடு, இந்த மாதிரி அவங்க லைஃப் ஓடிட்டுருக்குது. அதனால் எல்லோரும் வந்துட்டாங்க. படிப்பறிவு இல்லாதவங்க எல்லாம் வந்துட்டாங்க. அவங்க முன்னாடி கீதை புக்கு வச்சுருக்காங்க. அவங்களும் பாராயணம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ராஜா பார்க்குறாரு. அந்த குரூப்பில் 3 பேர் பின்னாடி இருந்த பிராமணர்களுக்கு படிக்கவும் வராது, எழுதவும் வராது, ஒன்றுமே வராது. ராமாயணத்தை அவங்க பார்த்ததே இல்லை. ராமாயணத்தை பற்றி தெரியவும் செய்யாது. அதனால் அவர் பயந்துகிட்டே இருக்கார். ஏன் பயந்தார் அப்படின்னா, ராஜா ஒவ்வொரு பிராமணராக பக்கத்தில் போகிறாரு. இவங்க என்ன படிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக, கேட்கறதுக்காக ஒவ்வொருத்தருக்கிட்டே போக ஆரம்பித்தார். அதை பார்த்து அவர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பிராமின் படிக்காதவர், எல்லாத்தோட பின்னாடி இருந்தார்லே அந்த பிராமணர். அவர் என்ன சொன்னார், என்ன நினைக்கிறாரு, முன்னாடி இருக்கிறவர் படித்த பிராமணன், அவர் பக்கத்தை பார்த்து படிக்கிறாரு. அப்போ அவர் எந்த பேஜ் வச்சுருக்காரோ அந்த பேஜை நம்ம வச்சுக்கிட்டு, அவர் எப்பெல்லாம் அந்த புக்கனுடைய பேப்பரை இந்த பக்கம் தள்ளுறாரோ அப்போ நம்மளும் இவரும் ஒரு பேஜ் தள்ளுவோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. அவர் அப்படி சொல்ல பயத்தில் நடிகிட்டே சொல்கிறாரு, ராஜா வந்தாருன்னா நான் ராஜாவுக்கு என்ன சொல்லுவேன். அந்த ஒரு வார்த்தையும் அவர் பிடிச்சிக்கிட்டாருங்க. அந்த வாக்கியத்தையும் அவர் திரும்ப சொல்ல ஆரம்பித்தார். ராஜாவுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லுவேன், ராஜாவுக்கு நான் என்ன சொல்லுவேன். இவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார்ல, அவரும் படிக்காத பிராமணனாக இருந்திருக்கிறாரு. அவரும் ஆசைப்பட்டு வந்திருக்கிறாரு, பொண்ணும் பொருளும் கிடைக்கும் அப்படின்னு. அவரும் புத்தகத்தினுடைய பேப்பரை தான் நகர்த்திட்டு இருந்தாரே தவிர உண்மையிலே படிக்க தெரியாது அவருக்கு. அவர் பார்க்குறாரு, பின்னாடி உள்ளவர் இந்த மாதிரி ராஜா வந்தால் நான் என்ன சொல்லுவேன், ராஜா வந்தால் என்ன சொல்லுவேன்னு சொன்னோன்னே இவர் சொல்கிறாரு, உன்னுடைய கதி என்னவோ அதுதான் என்னுடைய கதியும், உன் நிலைமை என்னவோ அதுதான் என் நிலைமை. அவர் அதே ஜாப் பண்ண ஆரம்பிச்சிட்டார். உன்னுடைய கதி தான் என் கதி, உன் கதி தான் என் கதி, உன் கதி தான் என் கதி, அதோ கதி அப்படின்னு. அவருக்கும் முன்னாடி ஒருத்தர் இருந்தார், அவரும் படிக்காதவராக இருந்திருக்கிறார். கடைசியில் எல்லாருமே ஆசைப்பட்டு வந்திருக்காங்க. அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, இந்த நாடகம் எது வரைக்கும் நடக்கும், இந்த நாடகம் எது வரைக்கும் நடக்கும், இந்த நாடகம் எது வரைக்கும் நடக்கும். அவர் அதை ஜாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த நாடகம் எது வரைக்கும் நடக்கும், இந்த நாடகம் எது வரைக்கும் நடக்கும், இந்த நாடகம் எது வரைக்கும் நடக்கும். அவருக்கும் முன்னாடி இருந்த ஒரு பிராமணருக்கு அவரும் பார்த்தா படிக்காதவராக இருந்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, எது வரைக்கும் போகுமோ அது வரைக்கும் போக விடு, எது வரைக்கும் போகுமோ அது வரைக்கும் போகட்டும், எது வரைக்கும் போகுதோ அது வரைக்கும் போகட்டும், எது வரைக்கும் போகுதோ அது வரைக்கும் போகட்டும்ட்டு அதே ஜாப் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ராஜா வராரு, கேட்குறாரு. அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்ன ராமாயணத்தை நீங்கள் சொல்கிறீங்க, இது எந்த ராமாயணம் இது அப்படின்னு கேட்குறாரு. இது என்ன ராமாயணம்? முதல்ல உள்ளவர் என்ன சொன்னார், ராஜாவுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லுவேன், ராஜாவுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லுவேன். ராஜா கேட்டாருன்னா நான் அவருக்கு முன்னாடி என்ன சொல்லுவேன். அடுத்தவர் என்ன சொன்னார், அடுத்தது உன்னுடைய கதி தான் என் கதி, உன் கதி தான் என் கதின்னு. 3வது ஆள் என்ன சொன்னார், இந்த நாடகம் எது வரைக்கும் நடக்கும், இந்த நாடகம் எதுவரை நடக்கும் அப்படின்னு. 4வது ஆள் என்ன சொன்னார், எது வரைக்கும் நடக்குதோ விடு, எது வரைக்கும் நடக்கணுமோ நடக்கட்டும். ராஜா கேட்குறாரு, எந்த ராமாயணத்தை நீங்கள் படிச்சுட்ருக்கிறீங்க, ராமாயணத்தில் எத்தனாவது பேஜ் எங்கே இருக்குது. அப்போ ஒரு வித்வான், பெரிய நல்ல ஒரு வித்வானாக இருக்கக்கூடிய ஒரு பிராமணன் எந்திரிச்சு நின்று சொல்கிறாரு, ராஜாவிட்ட சொல்கிறாரு, ராஜா இது இவங்க எல்லாருமே ராமாயணத்தினுடைய பாடம் தான் படிச்சுட்ருக்குறாங்க அப்படிங்கிறாரு. ராஜா கேட்குறாரு, முதல்ல படிக்கிறாரே ஒரு பிராமணன், ரொம்ப பெரிய வித்வான் அவர் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. நான் ராஜாவுக்கு முன்னாடி என்ன சொல்வேன்னு சொல்கிறார் இல்லையா. இப்போ ராமன், லக்ஷ்மணன், சீதா காட்டில் விட்டுட்டு போவாரோ அந்த குகன்கிறவர், அப்போ அவர் நினைக்கிறாரு, நான் ராஜா கிட்ட போய் என்ன சொல்லுவேன், ராஜாவுக்கு முன்னாடி என்னத்தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு.
இந்த பிராமணன் இருக்காரே பெரிய நல்ல ஒரு வித்வான்க, அது எந்த ஒரு சீனை எடுத்து சொல்கிறாரு பாருங்க, கிரேட்டுங்க. அந்த நேரத்தினுடைய பாடத்தை இவர் படிச்சுட்டு இருக்கிறார். அதுதான் இப்போ நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறார். இவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காரே, அவர் இவரை விட பெரிய வித்வான் போங்க. அவர் என்ன சொல்றாரு, உன்னுடைய கதி தான் என் கதி, உன் கதி தான் என் கதின்னு சொல்றாரு இல்லையா. இது எந்த சீன் அப்படின்னா, ராமாயணத்தில் ஸ்ரீராம் எப்போ சுக்ரீவனை மீட் பண்ணுறாரோ அப்போ அந்த நேரம், உன்னுடைய மனைவியை வாலி கடத்திட்டு போயிட்டான், என்னுடைய மனைவியை ராவணன் கடத்திட்டு போயிட்டான், உன் கதி தான் என் கதியும், அப்போ நண்பர்கள் ஆயிட்டாங்க. அந்த ஒரு பாடத்தை இவர் இந்த பிராமின் சொல்லிட்டு இருக்காரு. பெரிய வித்வான் இவர் பிரகாண்டு பண்டித்துங்க. இவர் சாதாரண பண்டிதர் கிடையாது. இவர் மூணாவதா ஒருத்தர் இருக்காரே முன்னாடி, இவங்க 2 பேரிடம் முழுங்கிடுவார், சாப்பிட்டுருவார். அவ்வளோ பெரிய பண்டிதர். அதாவது என்ன சொல்லிட்டு இருந்தாரு, இந்த நாடகம் எது வரைக்கும் போகும், இந்த நாடகம் எது வரைக்கும் போகும் அப்படின்ட்டு. இது எந்த சீன் அப்படின்னா, அங்கதன் சபையில் தன்னுடைய காலை அப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டாரு, ஸ்ட்ராங்காக. அப்புறம் மேகநாதன் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, முதல்ல ஒரு குரங்கு வந்தது, அது லங்கையை எரிச்சிட்டு போயிடுச்சு. இப்போ ஒரு குரங்கு வந்திருக்கு. இப்போ வந்திருக்க குரங்கு என்ன சொல்லுது, என் காலை நீ அசைச்சிட்டேன்னா நீ சீதா வச்சுக்கன்னு சொல்லுது. அப்போ இந்த நாடகம் எது வரைக்கும் தான் நடக்கும், எப்படி எவ்வளோ நாள் நடந்துகிட்டே இருக்கும் இந்த நாடகம். குரங்குகளாக வந்துட்டு இருக்குங்க, அது எதுக்கு எதையாவது சொல்லிட்டு இருக்குதுங்க. இந்த நாடகம் எது வரைக்கும் நடக்கும். 4வது பிராமணன் இருக்காரே, அவரை சொல்ல வர்ணிக்க வார்த்தைகளே இல்லையே. அவரை போல பிராமணன் இந்த உலகத்தில் கொஞ்சம் பேர் தாங்க இருப்பாங்க. அவருக்கு இணையானவங்க இந்த பிராமணன் இந்த உலகத்தில் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏதோ 1-2 பேர் தான் இருப்பாங்க. அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, எது நடக்குதோ அதை நடக்க விடு. இவர் மிகப்பெரிய பிரகாண்ட பண்டிதர். இது ராமாயணத்தினுடைய அந்த ஒரு சீனு. மண்டோதரி இருந்தாங்களே, ராவணனுக்கு புரிய வச்சுட்டு இருந்தாங்க, சீதாவை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்ட்டு. அப்போ ராவணன் ஏற்றுக்கல. ராவணன் என்ன சொல்கிறாரு, எது வரைக்கும் போகுதோ பார்க்கலாம், போக விடு அப்படின்றாரு. அதாவது எங்க 2 கையில் லட்டு அப்படின்றாரு. ஒருவேளை நான் ராமருடைய கையால் இறந்துட்டேன் அப்படின்னா எனக்கு முக்தி, ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா 3 லோகத்திலும் எனக்கு வெற்றி முழக்கம் கொட்டும். அதனால ராஜா, இந்த 4வது பண்டிதர் இருக்காரே, அவர் உயர்ந்த குலத்தை சேர்ந்த ஒரு பிராமணன். இவருடைய குலம் உயர்ந்த குலங்க. ராஜா சொல்றாரு, சரி என்ன பண்றது, அதுக்கு இவங்க எல்லாருக்கும் தட்சணை கொடுங்க ராஜா அப்படிங்கிறார். எல்லாருக்கும் தட்சணை கொடுத்துட்டு அவங்கள அனுப்பிடுறாங்க. அதாவது சுத்தமாக படிக்காத பிராமணர்கள் படித்தது மாதிரி சீன் போட்டுட்டு இருந்தாங்க. படிப்பறிவு இல்லாதவங்க அவங்களுக்கும் கூட அந்த பாடத்தில், அந்த ஒரு பிரசங்கத்தில் அவங்களுக்கும் தட்சணை கிடச்சிருச்சு. ஒரு வேளை அப்போ பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ஒரு பிரபுவனுடைய பிரியமான ஒருத்தர் இருக்கார். அவர் பிரபுவனுடைய பாடத்தை படிக்கிறாரு, அதை சிந்தனை பண்ணுறாரு. அப்போ அவங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். இன்று காலை என்னுடைய அவ்யக்த முரளி என்ன சொல்லிச்சு, ஞானம் அப்படின்னா என்ன இல்லைன்னாரு, நீங்கள் வெறும் பேசுகிறது மட்டும் ஞானம் கிடையாது, ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுறது மட்டும் ஞானம் கிடையாது, கோர்ஸ் கொடுக்குறீங்கன்னா அது மட்டும் ஞானம் கிடையாது. ஞானம் அப்படின்னா ஊர்ஜா. ஞானம் என்பது தரங்கு, அதாவது ஒளி அலைகள். இதை ஆள் மனம் கேட்ச் பண்ணுது. எவ்வளோக்குள்ளோ ஆள் மனசு தூய்மையாக இருக்குமோ அந்த அளவு அது ஞானத்தை கேட்ச் பண்ணும். ஞானம் இல்லை, வைப்ரேஷனை கேட்ச் பண்ணும். அதனால ஞானம் அப்படின்னா ஞானம் கிடையாது, புரிதல். குணம் அப்படின்னா வெறும் நடக்கிறது மட்டும் இல்லை, அது ஒரு நறுமணம். சக்தி அப்படின்னா வெறும் பலம் மட்டும் கிடையாது, அது ஒரு விழிப்புணர்வு. எந்த அளவு ஆழ்மனம் சக்திசாலியாக இருக்கோ அந்த அளவு விழிப்புணர்வாக இருக்குது. எந்த அளவு அது தூங்கிட்டு இருக்குதோ, அப்போ தூங்குது அப்படின்னா அது சக்திசாலி கம்மியாக இருக்குது. எவ்வளோக்கெவ்வளோ விழிப்புணர்வு முழிச்சிருக்கோ, ஆழ்மனமாக அது விழித்தெழுந்திருச்சோ அந்த அளவு சக்தி நிறைஞ்சிருக்கும். இன்றைய அவ்யக்த வாணியில் பாபா என்ன சொன்னார், நிரந்தரமாக அவங்கள நீங்களே செக் பண்ணிகிட்டு இருக்கீங்க, சிரேஷ்ட காரியம் பண்ணுங்க அப்படின்னாரு. கண்கள் ஆன்மீகம், உதடுகளில் புன்னகை, வாயில் உயர்ந்த வார்த்தைகள். காதுகள் என்ன சொன்னார், காதில் என்ன சொன்னார் பாபா, வயிற்றுக்கு என்ன சொன்னார், ஒவ்வொரு அடியிலையும் 100,000 மடங்கு அப்படின்னாரு. கைகள் என்ன சொன்னார், விரல்கள் என்ன சொன்னார், வேற என்ன சொன்னார், இதயத்தில் பாபாவுடைய லவ்லியனாக இருக்கணும். சிரேஷ்ட பாக்கியம்
அவினாஷி பாக்கியம் சொன்னார். வேற என்ன சொன்னார்? இப்பத்தினுடைய சமஸ்காரம் புது உலகத்தை உருவாக்கும்னு சொன்னார். தெய்வீக சமஸ்காரம் பாபாவுடைய சமஸ்காரம் சொன்னார். சம்பூர்ண பவித்திரதா பிரம்மாச்சாரின்னாரு. வேற அனைத்து பிராப்திகளும் இந்த நேரத்தினுடைய கர்மத்தின் அனுசாரமாக இருக்குதுன்னாரு. அப்புறம் என்ன சொன்னார்? ஸ்வராஜ்ய அதிகாரியா நான் இருக்கிறேன்னா இல்லையா செக் பண்ண சொன்னார். வேற என்ன சொன்னார்? திருப்தியை பற்றி சொன்னார். அப்புறம் அசாந்தியார் சாந்தியாக மாற்ற சொன்னார். பெயர் புகழ் மானம் மரியாதை என்ன பண்ண சொன்னார்? பேர் புகழ் என்ன பண்ண சொன்னார்? பேலன்ஸில் இருக்க சொன்னார் இல்லையா? இவர் ராயலான என்னுடையது அப்படிங்கிறது விஷயத்த சொன்னார். ராயல் மேரா. யார் பரிவர்த்தனை செய்கிறவங்களோ அவங்க ஒரு பொழுதும் பரவசமாக முடியாது அப்படின்னாரா இல்லையா? தீவிர புருஷார்த்திக்கு 2 அடையாளம் சொல்லியிருந்தார். ஒன்று தாத்தா வள்ளல், அதாவது தேவதா கொடுக்கறது. இன்னொன்று லேவதா எடுக்கிறது. நிர்மான் பணிவு, அப்புறம் புது படைப்பு, 2லேயும் பேலன்ஸாக இருக்கணும்னு சொன்னார். திருப்தி எல்லா குணங்களையும் சாவி. திருப்தியாக இருந்தாலும் சரி, திருப்தி படுத்தினாலும் சரி. 2 ராஜ்யம் இருக்கக்கூடாது, ஒரு ராஜ்யம் தான் இருக்கணும்னு சொன்னார் இல்லையா? வேற என்ன சொன்னார்? புருஷார்த்தத்தின் மூலமாக புண்ணிய கணக்கை அதிகப்படுத்துங்க. புண்ணிய கணக்கை எப்படி அதிகப்படுத்துறது? சேவையின் மூலமாக. ஆசீர்வாதத்தின் கணக்கை எப்படி? ஆசீர்வாதத்தின் கணக்கை திருப்தியின் மூலமாக அதிகப்படுத்தலாம். அப்புறம் பிராலப்தத்தினுடைய எதிர்கால பலனுடைய கணக்கை எப்படி அதிகப்படுத்த முடியும்? சுய முயற்சியின் மூலமாக. இதெல்லாம் போன சண்டே முரளியில் வந்த பாயிண்ட்ஸு. பாபா மேலே அன்பு இருக்குது அப்படின்னா அதனுடைய அன்பின் அடையாளம் என்ன? அவர் அன்பானவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் செய்வோம். அவருக்கு என்ன பிடிக்குமோ அது நமக்கும் பிடிக்கும். அவர் எப்படி பேசுகிறாரு, எப்படி நடக்கிறாரு, எப்படி பழகுறாரு, அதே போல் நம்மளையும் மாற்றிக்கிறது. சேஃப்டிக்கான சாதனை என்ன சொன்னார்? பாபாவுடைய குடை நிழல். வேறு என்ன சொன்னார்? கம்பைன்டு சொன்னார் இல்லையா? அப்புறம் எல்லைக்குட்பட்ட என்னுடையது, எல்லைக்கு அப்பாற்பட்ட என்னுடையது அப்படிங்கிறதுக்காக தாதியை நினைவு பண்ணி சொன்னார் இல்லையா? படி தாதியை இப்பொழுதே அனுபவம் செய்யணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? நவ் பாபா ஆரம்பத்தில் 5 விஷயங்கள் சொன்னார். கண்களில் ஆன்மீகம், உதடுகளில் புன்னகை, கைகளில் கஜானா, இதயத்தில் அன்பு, ஒவ்வொரு கதம்லேயும் பத்தம், ஒவ்வொரு புட்ஸ்டெப்லேயும் காலடி தடத்துலையும் பல 1000 மடங்கு. நெற்றியில் என்னது? மின்னக்கூடிய நட்சத்திரத்தை பார்த்தாரு இல்லையா? 5 விஷயம். இது எல்லாமே பாக்கியத்தினுடைய ரேகைகள் அப்படின்னு சொன்னார். நெத்தியில் கிடையாது, உள் மனசுக்கு ஆழத்தில். யார் வரைஞ்சது? அதை ஸ்ரீ பகவான் வரைஞ்சிட்டார். எப்படி வரைஞ்சாரு? சிரேஷ்ட கர்மத்தின் மூலமாக. கர்மம்தான் பாக்கியத்தின் எழுதுகோல், கர்மம்தான் பாக்கியத்தின் வாஸ்து. சிரேஷ்ட கர்மம் அடிவேற பேனா மூலமாக எழுதப்பட்டிருக்குது, வரையப்பட்டிருக்குது பாக்கியத்தினுடைய ரேகை. எது வரைக்கும் வரும்? அது பல ஜென்மங்களுக்கு வரும். அது எப்படிப்பட்ட கோடு? அவினாஷியான கோடு. அதை வரைஞ்சது யாரு? அவினாஷி பாபா. அதனுடைய பலன் என்னது? அதுவும் அவினாஷி. அதனால ஆரம்பம் அப்படிங்கிறது சோமான்ல இருந்து தான் பாபா ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு முரளியும் பார்த்தீங்கன்னா சோமான்ல இருந்து தான் ஆரம்பிப்பார். என்ன ஒரு வார்த்தை அது முக்கியமாக? ஆஷ், இன்று அப்படின்னு ஆரம்பிப்பார் இல்லையா? ஆஷ், ஆஜ்ல இருந்து தானே ஆரம்பிக்கிறாரு. முடியறது எப்போ முடியுது? அச்சான்னு முடியுது. இல்லைன்னா சம்ஜா, புரிஞ்சுதா அப்படின்னு முடிப்பார். அப்போ முழு விளையாட்டுமே இன்று அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்புறம் நல்லது அச்சானுங்கிறது, அச்சா மற்றும் புரிஞ்சுதா அப்படிங்கிறதுல தான் முழு வாணியமே இருக்குது. விளையாட்டே அதில் தான். இந்த இன்றுங்கிற வார்த்தை எந்த ஒரு கேலண்டரும் கிடையாது. இன்று அப்படின்னா அது இன்று, இன்னைக்கு தான், இப்பொழுது, இன்னைக்கு 2025 இன்று. அதனால் ஒவ்வொரு முரளியும் இன்னைக்கு இன்று அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அது இன்று தான், அது இன்னைக்கு தான். இன்று அப்படிங்கிற வார்த்தையில், ஆஜ் அப்படிங்கிற வார்த்தையில், டுடே அப்படிங்கிற வார்த்தையில் முழு அவ்யக்த முரளியும் நிறைஞ்சிருச்சு. அதுக்குள்ளே தான் அடங்கிருச்சு. உள்ளுக்குள்ளே என்ன ஃபைட் போயிட்டுருக்கு? நமக்கு ஒரு சக்தி நம்மளை மேலே நோக்கி இழுத்துட்ருக்கு, இன்னொரு சக்தி நம்ம கீழ் நோக்கி இழுத்துட்ருக்கு. ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் 2 ஃபோர்ஸஸ் வேலை செஞ்சிட்ருக்குது. ஒன்று ஹை பவர் ஒன்று வேலை இருக்குது, இன்னொன்று லோ பவர் வேலை பண்ணிகிட்ருக்கு. இது வரைக்கும் நான் கடந்து போன வாழ்க்கைகள், துக்கம், கவலை, வலி, வேதனை, அதனுடைய நினைவுகள் இருக்குது. அதனால் ஏமாற்றப்பட்ட ஏமாற்றங்கள், அது எல்லாமே கண்ணீர் போல கீழே இழுக்குது. இன்னொரு சக்தி இருக்குது,
அது என்ன சொல்லுது? அந்த சக்தி, இது சத்தியம் அல்ல, இது மித்தியம், இது சத்தியம் அல்ல, இது மித்தியம், அதாவது இது பொய், இந்த எல்லாமே பிரம்மை, கனவு. அதனால மேல் நோக்கி இழுக்குது அந்த சக்தி. அப்போ பாபா அதனால சொல்கிறாங்க, இங்கே நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ராஜ்யம் இருக்குது அப்படின்னா, அப்போ நீங்கள் அங்கேயும் போய் ஒரு ராஜ்யத்தில் இருப்பீங்க. இங்கே 2 ராஜ்யம் இருக்குது, அத்வைதம் இல்லை துவைதம் இருக்குது அப்படின்னா, அங்கேயும் போய் ஒரு ராஜ்யம் 2 ராஜ்யம் ஆயிரும். இங்கே ஒரு ராஜ்யம் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு ராஜ்யம் இருக்க இடத்துக்கு போக முடியாது, உங்களுக்கு ராஜ்யம் கிடைக்காது. நிரந்தரமாக அந்த ஹையர் கான்சியஸ்னஸில் உயர்ந்த மனோநிலையில் இருக்கணும். அதுக்குள்ளே அந்த உயர்ந்த மனநிலையிலே நம்ம வாழணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஞானம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இல்லை அப்படின்னா அங்கே உள்ள புயல்கள், அங்கே உள்ள சூறாவளிகள் நம்மளை தூக்கிட்டு போயிடும். இது ஒவ்வொருவரும் அவங்கவுங்க பர்சனலாக தனித்தனியாக செய்ய வேண்டிய முயற்சி. இதில் யாரும் வேறு எதுவும் பண்ண முடியாது, அவங்கவுங்க முயற்சி பண்ணி ஆகணும். ஞானம் கிடச்சிருச்சு, முயற்சி பண்ண வேண்டியது நம்ம. 2வது ஃபஸ்ட்டு ராஜ்யத்தை பற்றி சொன்னாரா, அப்புறம் 2வது தர்மத்தை பற்றி சொன்னார். என்ன தர்மம்? தூய்மைதான் தர்மம், தூய்மைதான் தாரணை அப்படின்னு சொன்னார். தூய்மை அப்படிங்கிறது புருஷார்த்தம் அல்ல, அது ஒரு சுபாவம் அப்படின்னு சொன்னார். தன்னுடைய நேச்சரில் நம்மளுடைய இயற்கையான சுபாவத்தின் பக்கம் நம்ம திரும்புறதுக்கு நமக்கு ஒரே ஒரு விழிப்புணர்வு வேணும். இது என்னுடைய நேச்சர் அல்ல, அதுதான் என்னுடைய நேச்சர் அப்படின்னு அந்த ஒரு நினைவு மட்டும் போதும். நம்முடைய ஒரிஜினலான சுபாவம், அந்த நேச்சருக்கு நம்ம போய் சேர்ந்துருவோம். அப்போ சரீர உணர்வு எப்போ வருது, அப்போ தேகாபிமானத்தில் வந்தாச்சு, எல்லாமே பறந்துடுது. ஆத்மாபிமானியாக இருந்தால் நம்ம பறக்கிறோம், தேகாபிமானத்தில் வந்தால் நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் பறந்து போயிடுது, நம்ம கீழே விழுந்துடுறோம். அது புயல்களை கொண்டு வருது, அது ஒரு பிரம்ம ஜாலம், அது ஒரு இந்திர ஜாலம். அதுக்குள்ளே போயிடலாம், ஆனால் அது திரும்பி வர முடியாது. எப்படி ஒரு பேய் வீடு காட்டுறாங்க, பேய் வீடுன்ட்டு மாடல் காட்டுறாங்களே, நிறைய இடத்துல வச்சுருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. உள்ளே போகிறதுக்கு வழி தெரியும், சினிமாவிலலாம் காட்டுறாங்களா, ஸ்டோரிஸ்லாம். உள்ளே போயிடலாம், ஆனால் திரும்பி வர முடியாது. உள்ளே போகிறது ஃப்ரீடம், ஆனால் திரும்பி வர்றதுக்கு ஃப்ரீடம் அல்ல. உள்ளே போனோடனே கதவெல்லாம் மூடிடுது, க்ளோஸ், சேனல் மூடிடுது, க்ளோஸ். ராத்திரி ஃபுல்லாக விசித்திரமான சப்தங்கள் எல்லாம் வந்துட்டுருக்கும். ஜன்னல்கள் தனக்கு தானே அடிச்சுக்கும், டப் டப் டப்டான்னு. திடீர்னு பார்த்தா சேர் நகரும், ஃபேன் ஓடும், லைட் எரியும். அது நம்மளுடைய ஸ்மிருதிகளின் ஒரு பங்களா. அதுக்குள்ளே நம்ம ஒரு தடவை பூந்துட்டோம் அப்படின்னா, உள்ளே போயிட்டோம் அப்படின்னா, அது வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நிறைய பவர் வேணும். ஆகையினால நிரந்தரமாக இந்த உலகத்தின் மீது ஒரு வைராகிய உணர்வு இருக்கணும். உலகத்தின் பக்கம், உலக மக்கள், உலக பொருட்கள், இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எதை சுகம்னு புரிஞ்சுருக்காங்களோ அந்த சுகத்தின் மீதும் நமக்கு வைராகியம் இருக்கணும். நம்ம பாபா வீட்டில் இருக்கிற வரைக்கும் தெளிவாக இருப்போம். பாபா விட்டு வெளியே போயிட்டோம், வெளி உலகத்தில் இறங்கிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஆப்போசிட் ஆயிரும். இங்கே இருக்கும்போது நம்ம தேவதை ஆகணும், பாப்சமான் ஆகணும், பரிஸ்தா ஆகணும்னு எண்ணம் இருக்கும். அதுவே இந்த காம்பவுண்டை விட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னா அங்கே வந்துடும். அங்கே நான் டீச்சர் ஆகணும், பெரிய ஹெட் மாஸ்டர் ஆகணும், இல்லைன்னா நான் இவ்வளோ மார்க் எடுக்கணும், இவ்வளோ சம்பாதிக்கணும், நல்ல சம்பந்தம் பார்க்கணும், நல்ல கார் வாங்கணும் அப்படின்ட்டு ஆசைகள் மாறி போயிடுது. இங்கே இருக்கும்போது தேவதேவனு இருந்த ஆசை அங்கே போனோன்னே மூதேவி ஆகணும், அசுரர்கள் ஆகணும் அப்படின்ட்டு, அசுரத்தனத்தில் உயர்ந்தவங்களாகணும் அப்படின்ட்டு ஆசைகள் மாறி போயிடுது. எல்லாமே நம்மளை மூழ்கடிக்கக்கூடியது, அதுதான் உண்மை. அது சுகமாக தெரியும், ஆனால் சுகம் இல்லை. அதனால் முதல்ல ஒரு ராஜ்யம், சுயராஜ்யம், மனஸ் புத்தி சமஸ்காரன் மீது ராஜ்யம் பண்ணணும். 2வது தர்மம், ஒரே ஒரு தர்மம், தூய்மை தான் தர்மம். 3வது என்ன சொன்னார்? சுகம் சொன்னார். பேர் புகழ் மானம் மரியாதை, வைப்ரேஷன் வருது அப்புறம் போயிடுது. பொருட்கள்லேயும் சுகம் இல்லை, சாதனங்கள்லேயும் சுகம் இல்லை, இன்னொரு சால்வேஷன் கிடைக்குதோ அதுலேயும் சுகம் இல்லை. இதுதான் மிகப்பெரிய ஒரு ரியலைசேஷன். ஏன்னா மனிதர்களுடைய தேடல் என்ன இருக்குது? சுகத்தை நோக்கிய அமைதி மற்றும் சுகம், இந்த 2ஐயும் நோக்கிய தேடல் தான் மனிதனுடைய தேடல் இருக்குது. எங்கே பார்த்தாலும் எல்லாருக்கிட்டையும் ஒரு சுகத்தை மனிதன் தேடுறான். பொருளாகட்டும், மனிதர்களாகட்டும், ஏதோ ஒன்று, யார்கிட்டையா இருந்தாலும் ஒரு சுகத்தை தான் தேடுறாங்க. இந்த பொருள் எனக்கு கிடைச்சிச்சுன்னா எனக்கு சுகம் கிடைச்சிரும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. இந்த பேர் எனக்கு கிடைச்சிருச்சு,
இந்த பதவி எனக்கு கிடைச்சிச்சுன்னா நான் சுகமடைஞ்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. எந்த ஒரு பதவியிலையும் சரி, எந்த ஒரு பட்டத்திலையும் சரி, ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் வெளியே உள்ளது, நம்ம உள்ளுக்குள்ளே இருக்குது எல்லாமே. எந்த ஒரு இடத்துலையும் ஒன்றும் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் இந்த இடத்துக்கு நான் போயிட்டேன் அப்படின்னா நான் ரொம்ப முன்னேறிவேன் அப்படின்ட்டு. அங்கேயும் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலி முழு விளையாட்டுமே எங்கே இருக்குதுன்னு, 2 நெற்றிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு உள்ளே இருக்குது. நீங்கள் எங்கே போனாலும் சரி, அந்த சமஸ்காரங்கள் அது வெளியே தான் வரும். நமக்கு உள்ளே இருக்கிறது கண்டிப்பாக வெளியே வரதானே செய்யும். வெளியே புது இடத்துக்கு போனால் புது சமஸ்காரம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லை, கொஞ்ச நாளைக்கு வேணால் இருக்கும், மறைச்சி வச்சுக்கலாம், அப்புறம் தானாகவே வந்துடும் வெளியே. ஊரறிய தெரிஞ்சிடும் ஐயா கிட்ட சரக்கு இல்லை அப்படின்ட்டு. அடுத்து சாந்தியை பற்றி சொன்னார். சாந்திக்காக என்ன சொன்னார் பாபா? அசாந்தியிலும் சாந்தியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அசாந்தியை கூட சாந்தியாக மாற்றணும் அப்படின்னாரு. எல்லாரும் அமைதியாக இருக்காங்க, அப்போ நானும் அமைதியாக இருக்கேன், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. வெளியில் காட்டக்கூடிய சாந்தி கிடையாது, உள்ளுக்குள்ளே ஒரு சாந்தி இருக்குது, அமைதி, அதுதான் உண்மையான சாந்தி. அப்புறம் என்ன சொன்னார்? ஞானம், குணம், சக்தி சொன்னார். ஞானம், குணம், புரிதல் சொன்னார், அண்டர்ஸ்டாண்டிங்னு சொன்னார். ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். டயட்டாக இருந்தாலும் சரி, எக்ஸசைஸாக இருந்தாலும் சரி, இல்லை அமிர்த வேலை எந்திரிக்கணும், ஏதாவது ஒரு புது தாரணை இருக்குது அப்படின்னா, எந்த ஒரு தாரணையாக இருந்தாலும் சரி, முதல்ல புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஒருவேளை யாரோ சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நான் செய்கிறேன் அப்படின்னா இது ரொம்ப நாள் நீடிக்காது. அதை வச்சு நல்லா படித்து, அதை வச்சு நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம ரெஃபர் பண்ணிவிட்டு அப்புறம் அதை ஃபாலோ பண்ணால் தான் அது ரொம்ப நாளைக்கு ஒரு நீடிக்கும். இல்லைன்னா அது பாதியிலே நின்று போயிடும். ஞானம், குணம் வாழ்க்கையில் எவ்வளோ தெரியுது, சக்தி இருக்கா இல்லையா? அடுத்தது சக்தி நீங்கள் கூப்பிடும்போது வருதா, அப்புறம் கூப்பிட்ட பிறகு வருதா, எல்லாம் முடிஞ்ச பிறகு வருதா? இப்போ மொத்தம் எத்தனை விஷயங்கள் ஆச்சு? இப்போ 7 விஷயங்கள் ஆச்சு. இந்த 7 விஷயமும் இப்பொழுது, இன்று, அதுவும் ரொம்ப அதிக காலத்திற்கு அந்த இருக்கணும், அது நிலைச்சிருக்கணும். அதாவது 5 விஷயங்கள் நம்ம பேசக்கூடாது. 5 விதமான விஷயங்கள். ஸ்டீமா, STEMA, ஸ்டீமா 5 வார்த்தைகள். முதல்ல எஸ் அப்படின்னா சீமா சே பாகர், அதாவது கோட்டை தாண்டி, எல்லைகளை தாண்டிய வார்த்தைகள் நம்ம பேசக்கூடாது. அதாவது என்ன அர்த்தம்? மரியாதைகளை தாண்டிய, நம்மளுடைய பாபா மூலமாக கொடுக்கப்பட்ட மரியாதைகள் என்னெல்லாம் இருக்குதோ, ரூல்ஸ் என்னெல்லாம் இருக்குதோ, அதை கடந்த வார்த்தைகளை பேசக்கூடாது. அடுத்து டி அப்படின்னா டோன்ட் பண்ணுற மாதிரி, அதாவது அம்பு தைக்கிற மாதிரி பேசக்கூடாது, இதயத்தை தொலைக்கிற மாதிரி பேசக்கூடாது நெகட்டிவில். ஏன்னா அந்த இடத்துல எதிரில் இருக்கிறவருக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கானது இல்லை, எதிரில் இருக்கிறவரை தாக்குதலுக்கான வார்த்தைகளாக இருக்குது. அந்த நேரத்தில் காயப்படுத்துறதுக்கான வார்த்தையாக இருக்குது. லட்சியம் என்னது? சிலர் லட்சியம் வச்சுருப்பாங்க, ஏதாவது சொல்லணும், அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ட்டு. சிலருக்கு லட்சியம் என்னவாக இருக்குது? அவங்க மனசை உடைக்கணும், அவங்க இதயத்தை தொலைக்கணும் அப்படின்ட்டு இருக்குது. 3வது இங்கே உள்ள விஷயம், அங்கே உள்ள விஷயம். அவர் என்ன பண்ணுறாரு, இவர் என்ன பண்ணுறாரு, இவர் என்ன செய்கிறாரு, எல்லா குப்பையும் சேர்த்தாச்சு. 5 நிமிஷம் உட்காருங்க. நம்ம மனசு யார்கிட்டையாவது நம்ம 5 நிமிஷம் உட்காந்தா போதும், அவ்வளோ மேட்ரு வச்சுருக்காங்க. நம்ம மண்டையே கலண்டுறோம் கேட்டு. இவங்க என்னத்தை தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நமக்கு புரியாது. அந்த அளவு மேட்ரு வச்சுருப்பாங்க நிறைய பேர். அவ்வளோ குப்பை இருக்குது ஆத்மாவுக்குள்ள. அடுத்த 4வது மிக்ஸ்ட் சட்னி. யார் கூட இருக்காங்களோ அந்த கூட இருக்கக்கூடியவங்களுடைய குறைகளை பற்றிய விஷயங்களையே பேசுறது. சாப்பிடும்போதும் அதை பற்றி தான் பேசுவாங்க. இவர் அப்படி பண்ணார், அவர் இப்படி பண்ணார். வாக்கிங் போகும்போதும் இந்த மாதிரி தான் பேசுவாங்க. அடுத்தவங்கள பற்றி தான் பேசுவாங்க. அவர் எப்படி என்ன பண்ணார், இவர் என்ன பண்ணார். அடுத்தது யுக்தி இல்லாத வார்த்தைகள், அதாவது வேஸ்டான வார்த்தைகள். அது அர்த்தம் புரியாத, அர்த்தம் இல்லாத வார்த்தைகள். இந்த 5 விதமான வார்த்தைகள்லேருந்து நம்ம ஜெயிக்கணும். 5 விதமான வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது. இதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த 5 விஷயத்துக்கும். ஒன்று நம்மளுடைய மரியாதைகளை தாண்டிய வார்த்தைகள் பேசக்கூடாது. 2வது மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகள் பேசக்கூடாது. 3வது உலகத்தினுடைய சமாச்சாரத்தை பேசக்கூடாது. 4வது மிக்ஸ் சட்னி, மற்றவங்களுடைய பலவீனங்களை பேசக்கூடாது. 5வது அர்த்தம் இல்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. அதனால் பாபா என்ன சொல்கிறார், நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? பணிவானதாக இருக்கணும். நிர்மான் பணிவாகவும் இருக்கணும், கூடவே சக்திசாலியாகவும் இருக்கணும். அப்புறம் யாராவது முன்னாடி போயிட்டுருக்காங்க, நம்மளை தாண்டி போகிறாங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு துக்கம், இவங்க கொஞ்சம் கீழே போகணுமே, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசனை.
மனசுக்குள்ளே ஒரு அசாந்தி அதன் காரணத்தினால. அப்புறம் என்னுடைய பிளானிங், என்னுடைய டீம் அப்படின்ற அந்த அகங்காரம், என்னுடைய பைசா, என்னுடைய புத்தி, வேற என்ன, என்னுடைய புருஷார்த்தம், நான் ரொம்ப உயர்ந்து மேலே இருக்கிறேன், என்ன போல் நீங்கள் எப்போ முயற்சி பண்ணி எவங்க பக்கத்தில் வரப்போகிறீங்க? மேலே நான் மேலே இருக்கேன், நீங்கள் கீழே இருக்கீங்க, மேலே எப்போ வரப்போகிறீங்க? புருஷார்த்தத்தினுடைய அகங்காரம், ஞானத்தினுடைய அகங்காரம், இத்தனை வருஷம் இருக்க ஞானத்தில் அதனுடைய அகங்காரம், அப்புறம் இருக்கிற இடத்தினுடைய அகங்காரம். நாங்கள் இங்கே தான் இருக்கோம் இத்தனை வருஷமாக அங்கே குப்பை கொட்டிகிட்டு இருக்கிறேன், நீ திடீர்னு வந்தால் விட்டு ஊற்றுருவோமா அப்படிம்பாங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? நாங்கள்லாம் இங்கேருந்து பார்த்துட்ருக்கோம். பதவியினுடைய ஸ்தானத்தினுடைய டிபார்ட்மெண்ட்டினுடைய சூட்சுமமான அனுபவத்தினுடைய அகங்காரம். எனக்கு அனுபவம் அதிகமாக இருக்குது, நீ புதுசு, உனக்கு என்ன தெரியும்? என்னை போல் நீ அனுபவசாலி எப்போ ஆவியோ அப்போந்தான் உனக்கு புரியும் நான் சொல்கிறதெல்லாம். இந்த மாதிரி அனுபவத்தின்னு கூட அகங்காரம் வந்துடுது. அகங்காரம் அவ்வளோ சூட்சுமானது எப்போ நமக்குள்ளே உட்காந்துருச்சுன்னே தெரியாது. அதனால தான் பாபா கடைசியில் சொன்னார், அட்டென்ஷன் அப்படிங்கிற நெய்யை ஊற்றிட்டே இருங்க விளக்கில். ஏன்னா என்ன செஞ்சாலும் சரி அது எங்கேருந்து வரும்னே தெரியாது. ஆனால் 3 கணக்குகள், ஒன்று சுயமாக கஷ்டப்பட்டு புருஷார்த்தம் பண்ணக்கூடிய கணக்கு, சொந்த கணக்கு. 2வது ஆசீர்வாதம், மற்றவங்களை திருப்திப்படுத்துறதுனால கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தினுடைய கணக்கு. அடுத்தது புண்ணிய காரியம் செய்யக்கூடியதுனால புண்ணியத்தினுடைய கணக்கு. புருஷார்த்தத்துக்கு 2 அடையாளம் சொன்னார். என்னெல்லாம் சொன்னார்? ஒன்று வள்ளல், இவர் செஞ்சால் நான் செய்வேன், இவர் கொடுத்தா நான் கொடுப்பேன், இது கிடையாது, நான் செய்யணும், அவ்வளோதான். செல்ஃப் பிளானிங், செல்ஃப் டிசிஷன். யார் செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரி, நான் எனக்கு வந்திருக்கு, பாபா சொல்லியிருக்காரு, நான் செய்வேன், அவ்வளோதான். அமிர்த வேலை கம்பல்சரியாக இருக்குது. எது வரைக்கும் இது நடக்கலையோ ஒழுங்கா, எது வரைக்கும் அமிர்த வேலை நமக்கு ரெகுலராக மாறல, சக்திசாலியாக இல்லை அப்படியோ இல்லாமல் இருக்குதோ, அப்போ ஒன்றுமே நடக்காது. ஒன்றுமே நடக்காது. இதில் நீங்கள் இப்போ சக்ஸஸ் ஆகலை அமிர்த வேலையில் அப்படின்னா ஒரு பிச்சைத்தன்மை தான் இருக்கும், பிச்சைக்காரத்தன்மை, கேட்கக்கூடிய நிலை தான் இருக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடியவங்களாம் மாற மாட்டீங்க, நீங்களே கேட்கக்கூடியவங்களாகிடுவீங்க. பிராமணாக இருந்தும் கூட பிச்சை பாத்திரத்தை தூக்கிட்டு அலைய வேண்டியதான். கொடுங்க, எனக்கு சாந்தி கொடுங்க, சக்தி கொடுங்க, அன்பு கொடுங்க, ஒரு கொஞ்சம் நிம்மதியாக கொஞ்சம் 2 வார்த்தை பேசுங்க அன்பா, என் காதுக்கு இனிமையாக, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் தலையை உங்கள் மடியை கொடுங்க, நான் படுத்துக்கிறேன், உங்கள் தோலை கொடுங்க, நான் சாஞ்சுக்கிறேன், ஏதாவது ஒன்று இப்படி கேட்கும், எதிர்பார்க்கும். ஏன்னா எடுக்கல பரமாத்மாட்ட இருந்து, மனிதர்கள்ட்ட எதிர்பார்ப்போம். கொஞ்சம் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் ஏதாவது கொடுங்க ப்ளீஸ். காலியாக இருக்கும் மனசு, ரொம்ப எம்டியாக இருக்கும், வெறுமையாக இருக்கும். அதனால ஆத்மாவை நீங்கள் பவர்ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்னா ஈஸியான விதி என்ன? 2 to 5, 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். இது கோல்டன் மணி துளிகள். இந்த 3 மணி நேரம், இந்த 3 மணி நேரம் தான் மீதி இருக்கக்கூடிய 21 மணி நேரத்திற்கான ஆதாரமாக இருக்குது. இப்படியே இருக்குது. சக்திசாலியாக இருக்கிறோம், சில நேரம் சக்திசாலியாக இல்லை. இப்போ மனசுக்குள்ளே அசாந்தி நமக்கு வெளியே தெரியாது. நம்ம எப்போ தனியாக ஒரு இடத்துல போய் உட்காரோம், நம்ம பிஸியாக இருக்கும்போது தெரியாது அந்த மன அமைதியற்ற தன்மை. நம்ம சாந்தமாக எல்லாம் முடிச்சுட்டு போய் படுப்போம் பாருங்கள், அந்த நேரத்தில் தான் தெரியும் அந்த அசாந்தி தன்மை. அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு யாருமே இல்லாமல் எல்லாருக்கும் தனியாக இருக்கும், தூங்கும்போது மட்டும் இல்லை தனியாக இருக்கும், நம்ம வீட்டில் தனியாக இருக்கணும், அந்த நேரத்தில் தான் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது முன்னாடி வரும் அந்த அசாந்தி நிலை. அப்போ தான் தெரியும் ஒரு திருப்தியற்ற தன்மை. திருப்தியே இருக்காது, சந்தோஷமே இருக்காது. ஆட்கள் இருக்கும்போது ஹான்னு கலகலான்னு பேசிட்டு ரொம்ப சந்தோஷமானவருங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மற்றவங்க எதிரில் வந்தவங்களுக்காக நம்ம ஆக்ட் பண்ணியிருப்போம், இல்லைன்னா சந்தோஷமாக இருந்திருப்போம் டெம்பரரியாக. ஆனால் உண்மையிலே அதுக்கப்புறம் தான் துக்கமே ஆரம்பிக்கும். யாரெல்லாம் காமெடியன்ஸ் இருக்காங்களோ உலகத்தில், சினிமாவில், அவங்க எல்லாருடைய கதையும் கேட்டோன்னா அதுதான் கதை. ஜோக்கு சொல்லும்போது மட்டும் காமெடியாக பேசுவாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை துக்கமாக தான் இருக்கும் எப்போவுமே. அவங்களே அசாந்தியாக இருப்பாங்க. ஒரு ஸ்டோரி உண்டு. டாக்டரை ஒருத்தர் பார்க்குறதுக்காக வந்திருந்தார். அவரை பார்த்தோன்னே டாக்டருக்கே ரொம்ப பரிதாபமாயிடுச்சு. என்னப்பா முகம் இப்படி இருக்குது, ஒரு பல நாள் தூங்காமல் பல நாள் துக்கத்திலேயே ஊறி போன குந்தி மாத்தா மாதிரி இருக்கு. தன்னுடைய பசங்களை கர்ணனை நினச்சி துடிச்சு துக்கத்திலேயே உழன்று போன ஆள் மாதிரி இருக்கியப்பா, இவ்வளோ துக்கமாக இருக்கிறிய, நீ என்ன பண்ணு, நாளைக்கு இங்கே ஒரு சர்க்கஸ் போட்டிருக்காங்க, ராஜ்கமல் சர்க்கஸ். அங்கே ஒருத்தர் காமெடியன் இருக்கான், அவன் நிறைய காமெடி வேலையெல்லாம் பண்ணுவான்.
நீ அதை பார்த்து சிரிச்ச அப்படின்னா, கொஞ்சம் விழுந்து விழுந்து சிரிச்சேன்னா அப்போ நார்மல் ஆயிடுவாய். உன்னுடைய முகம் இவ்வளோ விகாரமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, கொஞ்சம் குஷியாக இரு, சந்தோஷமாக இரு, போய் பாரு. வேணா நான் டிக்கெட் எடுத்து தரேன், ஃப்ரீயாக நான் வாங்கி தரேன், நீ போய் பாரு. ஒரு வாரம் போனோம் அப்படின்னா அவனுக்கு சரியாயிரும், ரொம்ப நீ மன உளைச்சலில் இருக்க அப்படின்றாரு. அப்போ அவர் சொல்கிறாராம், அந்த ஜோக்கராக மேசம் போடுறவனே நான் தாங்க அப்படின்றார். இந்த மாதிரி யார் அது மற்றவங்கள சிரிக்க வைக்கிறாங்களோ அவங்க துக்கத்தில் தான் இருக்காங்க உண்மையிலேயே. அப்புறம் சார்லி சாப்ளின் கூட சொல்லியிருக்காருல, அவருடைய மெயின் ஸ்லோகன் என்ன, நான் மலையின் கீழ் நனைகிறேன், மலைக்கு மழை பெஞ்சிட்டு இருக்குது, அதுக்கு கீழே நின்றுட்டுருக்கிறேன், அதனால என்னுடைய கண்ணீர் உங்களுக்கு தெரில அப்படின்ட்டு. எல்லாருமே துக்கத்தில் தான் இருந்திருக்காங்க. காமெடி என்று பேர், உலக புகழ்பெற்ற காமெடி, மற்றவங்கள சிரிக்க வைப்பாங்க, ஆனால் அவங்க லைஃபே சிரிப்புக்குரியதாக இருக்கும், சந்தோஷம் இல்லை. இந்த மாதிரி தான் எல்லோரும் இருக்காங்க. மற்றவங்க முன்னாடி ஆஹா ஓஹோன்னு சிரிக்கலாம், அவங்க போனப்புறம் பார்த்தீங்கன்னா துக்கம், கவலை, அசாந்தி, அதிருப்தி. அதனால் எல்லாத்தையும் விட்டுருங்க. முதல்ல அமிர்த வேலையை சக்திசாலியாக மாற்றுங்க, அடுத்தது பிரம்மச்சரியத்தை சக்திசாலியாக மாற்றுங்க. இதில் தோஷம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஊர்ஜா, உங்களுடைய சக்திகள், உங்களுடைய அதிர்வலைகள், வைப்ரேஷன் எல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டுருக்குன்னு தான் அர்த்தம். மூணாவது போஜனம், சாப்பாடு நம்மளுடைய சக்தியை இழுத்துக்குது, நமக்கு சக்தி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்மளுடைய சக்தியை எடுத்துக்குது. அப்படிப்பட்ட சாப்பாடு நம்மளை கீழே தான் இழுத்துட்டு வருது. அதனால் ஹையர் சுட்சுமமாக இன்னும் சுட்சுமமாக போகணும். அப்போ தான் சரீரத்தில் இன்னும் லேசான தன்மை இருக்கணும். சரீரம் லேசாயிடணும். சரீரம் வெயிட்டான உணர்வு நமக்கு இருக்கவே கூடாது. இப்போ அதில் அலட்சியம் இருக்காது, சோம்பேறித்தனம் இருக்காது, சோம்பல் இருக்காது. அதனால் இந்த 3 விஷயங்கள் 3P, பிரம்மச்சரியம், ஃபஸ்ட்டு பிரம்ம முகூர்த்தம், அப்புறம் போஜனம், அப்புறம் பிரம்மச்சரியம், அந்த 3 விஷயங்கள் நிரந்தரமாக நம்ம அதில் கரெக்டாக இருக்கணும். அப்போந்தான் குஷி இருக்கும், திருப்தி இருக்கும், சாந்தி இருக்கும் மனசு. இல்லைன்னா மனசு அசாந்தியில் தான் இருக்கும். அந்த 3லேயும் அட்டென்ஷன் இருக்கணும் எப்போவுமே. புருஷார்த்தத்தினுடைய முதல் அடையாளம் என்னன்னு சொன்னார், மாஸ்டர் வள்ளலாக இருப்பாங்க அவங்க. 2வது என்ன சொன்னார், பணிவு மற்றும் படைப்பு, புது படைப்பு. ஒரு நிர்மான் அப்படிங்கிறது பணிவு உள்ளுக்குள்ளே, இன்னொரு நிர்மான் அது படைப்பு அப்படிங்கிறது வெளியில். அதனால் பெயர், புகழ், மானம், மரியாதை, பட்டம், பதவி எல்லாம் வாட்டர் ஷோ இருக்கு இல்லையா, வாட்டர் ஷோவில் தண்ணி மேலே வருது, கீழே விழுந்துருது, மறுபடியும் மேலே வருது, மறுபடியும் கீழே வருது. அதே மாதிரி இது மேலே வந்து கீழே போகக்கூடியது, இது நிரந்தரமானது அல்ல, கீழே விழுந்தே ஆகணும். அப்புறம் தாதியை நினச்சார் பாபா. தாதியை பற்றி என்ன சொன்னார், அதனால் நீங்கள் எல்லாம் முரளி படிச்சிங்களா இல்லையா, இல்லை வெறும் கேக்கு மட்டும் செஞ்சீங்களா? முரளி படிச்சிங்க, நோட்ஸ் எழுதுனீங்களா? இல்லை. ஆனாலும் ஞாபகம் இல்லையே இவ்வளோ பண்ணி. நம்ம ஒரு முரளி நமக்கு 24 மணி நேரம் தான் இருக்குது. இந்த முரளி இனி எப்போ வரும்னு தெரியாது. இந்த முரளி 2025 இன்னைக்கு 2020 ரிப்பீட் ஆச்சு, ரிவைஸ் முரளியாக ஸ்க்ரீனில் போட்டாங்க. அப்புறம் 2007 இது பாபா சொன்னார். அப்போ ரிவிஷன் ஆச்சா, அப்புறம் மறுபடியும் இப்போ பாபா சொல்லியிருக்காரா, இனி எப்போ வரும்னு தெரியாது. அப்புறம் அந்த பாயிண்ட் போயிடும். அப்போ அது எப்போ அந்த பாயிண்ட் மறுபடியும் வரும் தெரியாது. அதனால் வரும்போதே நம்ம யூஸ் பண்ணிக்கணும், அதை நல்லா அத்தியனம் பண்ணி நம்ம மைண்டுக்குள்ளே வச்சுக்கணும். ஏன்னா 24 மணி நேரம் தான் இருக்குது, அடுத்த நாள் வேறு முரளி வந்துடும். நம்ம கையில் ரொம்ப கம்மி தான் டைம், ஒரு முரளியை நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு, அதை நமக்குள்ளே தாரணை பண்ணுறதுக்கு, காட்டுறதுக்காக இல்லை, மற்றவங்களுக்கு யாருக்கும் சொல்கிறதுக்காகவும் இல்லை. நான் எனக்காக ரிவிஷன் பண்ணுறேன்னா அதுதான் முக்கியம். அவங்க பார்க்குறாங்க, அவங்க முன்னாடி நான் ஷீன் போடணும், அதுவும் தேவையில்லை. அப்புறம் இவங்களுக்கு போய் சொல்லணும், அவங்களுக்கு சொல்லணும், அப்படியும் இல்லை. நான் ரிவிஷன் பண்ணனா, எனக்காக நான் நோட் பண்ணனா, நான் எனக்காக இன்னொரு தடவை படித்தேன்னா அந்த முரளியை. இப்படி இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல்லான லைன் இருந்தது இந்த வாணியில். என்ன லைன் ஞாபகம் இருக்கா? இன்றைய முரளி என்ன பவர்ஃபுல்லான லைன் என்ன அப்படின்னா, மற்றவங்களுடைய பலவீனமான சுபாவம், சமஸ்காரம் என்ன டச் பண்ணக்கூடாது, என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எவ்வளோ ப்ராக்டிக்கலான லைன் பாருங்கள். நம்ம அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணுறது யார்? மற்றவங்களுடைய சுபாவம், மற்றவங்களுடைய சமஸ்காரம். பாபா என்ன சொல்கிறாரு, நீங்கள் கம்பைன்டு சுரூபத்தில் இருங்க, இல்லைன்னா பாபாவுடைய குடைநிலையில் இருங்க, மாஸ்டர் சர்வசக்திவான் நிலையில் இருங்க. எந்த விஷயம் என்ன பிரபாவத்தில் கொண்டு வருது, என்னை டிஸ்டர்ப் பண்ணுது
அதை வந்து யோசிக்கணும், அதை எழுதணும், அதை சார்ட் பண்ணணும். ஏன்னா மற்ற எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அதுதான் நம்மளுடைய ஸ்திதியை வந்து கீழே விழ வைக்குது. வாஸ்து சர்வசக்திவான் கம்பைன்டு, அப்புறம் சத்திரச்சாயா. இது வந்து வெறும் படிக்கிறதுனால ஒன்றும் நடக்காது. இதில் ஏதாவது ப்ராக்டிக்கலாக நம்ம ஏதாவது இது ஒர்க் பண்ணணும் இதில், அப்போ தான் நடக்கும். அப்புறம் பாபா முரளியில் என்ன சொன்னார், 2 விஷயம் சொன்னார் இல்லையா. பாபா என்ன பார்க்க விரும்புகிறேன்னாரு, புதுமைத்தன்மையை, புதுசை பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னாரு. அதாவது நியூனஸ், அதாவது க்ரியேட்டிவிட்டி. எதில் பார்க்க விரும்பினார், முழு தினச்சரியத்துலேயும் புதுசாக பார்க்க விரும்புகிறார். க்ரியேட்டிவிட்டியாக ஒவ்வொரு விஷயத்துலேயும் புதுமைத்தன்மையை பார்க்க விரும்புகிறார் பாபா. இது வேலையை சேஞ்ச் பண்ணுங்கள், டைமை சேஞ்ச் பண்ணுங்கள், இடத்த சேஞ்ச் பண்ணுங்கள், ரூமை சேஞ்ச் பண்ணுங்கள். ரூமுலேயே உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கீங்களா, அங்கேருந்து வெளியே வாங்க, முதல்ல வெளியில் வந்து செய்யுங்க யோகா, அங்கேயும் இடத்த மாற்றுங்க. 2வது முரளி சிந்தனை. கேட்டீங்க வாணி, எழுதுனீங்க, அப்புறம் அப்படியே விட்டாச்சு. நோட்டு கூட கிளாஸ் காலில் தான் இருக்கும், அப்படியே அடுத்த நாள் காலையில் வந்து எடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. டெய்லி ஒரு பாயிண்ட்டு எடுத்து, நல்ல பாயிண்ட்டு, அதை பற்றி சிந்தனை பண்ணி எழுதுங்க. சிந்தனை பண்ணுறதுக்கு 4 தெரியும் இல்லையா நமக்கு, ஏன், எதுக்கு, எப்படி. இந்த 3 கேள்வி கேட்டாலே போதும். பாயிண்ட்ஸ் நிறைய எழுதியாச்சு. இனி டாபிக்ஸ் எழுதுங்க. முரளி கேட்கும்போது பாபா என்ன டாப்பிக்கில் வந்து பிரேரணை கொடுக்குறாரு, டச் பண்ணுறாரு, அந்த டாப்பிக்கை எழுதிட்டு அதை பற்றி சிந்தனை பண்ணுங்கள். அப்புறம் ஃபுல் டே அதை பற்றி யோசிங்க, அந்த டாப்பிக்கை பற்றி. 3-4 டாபிக் எடுங்க, அதை பற்றி சிந்தனை பண்ணுங்கள், அதை மனனம் பண்ணுங்கள். அடுத்து 3வது வந்து டிராஃபிக் கண்ட்ரோல் இருக்குது. டிராஃபிக் கண்ட்ரோலில் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, நிறைய பண்ணணும். ஒன்று மட்டும் கிடையாது. சில நேரம் பாயிண்ட் ஆயிருங்க, சில நேரம் ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க, சில நேரம் கதிர்களை மட்டும் பரப்புங்க, சில நேரம் தன்னை தானே சாந்தமாக இருங்க, சில நேரம் மூச்சு பாருங்கள், சில நேரம் உங்களுடைய உடலினுடைய இயக்கங்களை பாருங்கள், சில நேரம் பரிசாசுரமாக, சில நேரம் சகாஸ் கொடுங்க, சில நேரம் பரந்தாமத்துக்கு போயிட்டு பாபாவை டச் பண்ணிவிட்டு உடனே வந்துடுங்க. வேறு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. டிராஃபிக் கண்ட்ரோலில் கூட, அதில் கூட புதுமையை கொண்டு வாங்க. சாப்பாடில் கூட புதுமையை கொண்டு வாங்க. ஈவினிங் யோகாவில் புதுமையை கொண்டு வாங்க. நம்ம யார் கூட இருக்கிறோம், அப்புறம் அடுத்தது தீவிர புருஷார்த்திகள் கூட நான் இருக்கிறேன்னா, இல்லைன்னா தூங்கிட்டு இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு நடுவில் இருக்கிறேன்னா, கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு நடுவில் இருக்கிறேன்னா, இல்லை விழித்து கொண்ட ராமனின் பக்கத்தில் இருக்கிறேன்னா, ராமர்களின் அருகில் இருக்கிறேன்னா, நான் யாருடைய தொடர்பில் அதிகமாக இருக்கிறேன், அதுக்கேற்ற பிரபாவம் நம்ம மேலே படும். தெரியும் தானே. நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஞானத்தை பற்றி பேசுகிறாங்களா, இல்லை ஊர் கதை உலக கதையை பேசுகிறாங்களா. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் அப்படி தான். நாங்கள் எல்லாம் ஒரே குமாராக தான் வந்தோம் ஞானத்தில். ஆனால் வந்து கொஞ்ச நாள் அவர் கிளாஸ் எங்கே போவார் அப்படின்னா, சண்டே தான் நாங்கள் மீட் பண்ணுவோம். ஆனால் நாங்கள் டெய்லி வந்துடுவோம் சென்டருக்கு. அவர் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் சண்டே மட்டும் தான் வருவார். அவர் எங்கே ரெகுலர் கிளாஸ் அப்படின்னா, அதற்கு மாதாஸ் கிளாஸு எடுப்பாங்க. அப்புறம் அவங்க எல்லாமே அங்கே அதற்கு தான் இருப்பாங்க, மாதாஸ் தான் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, குடும்பத்தோடு இருக்கணும், குடும்பத்தில் ஒன்றா இருக்கணும், எல்லாரையும் ஞானத்தில் கூப்பிட்டு வரணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் சொல்லுவார் அடிக்கடி, இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அங்கேயே போய் இவரும் குடும்பஸ்தன் ஆகிட்டார். குமாராக இருந்தவர் குடும்பஸ்தன் ஆகிட்டார். இந்த மாதிரி யாருடைய சங்கத்தில் இருக்கமோ நம்ம அந்த மாதிரி ஆயிடுவோம். அதனால் ஜாக்கிரதை. யார் கூட இருக்கிறோம் நம்ம, அவங்க நம்மளை டிசைன் பண்ணுறாங்க. யார் சங்கமும் வேண்டாம் அப்படின்னா, நல்ல புத்தகங்களுடைய சங்கத்தில் இருங்க. முரளி, அவ்யக்த முரளி இருக்குது, பாபாவுடைய புத்தகமே எவ்வளோ இருக்குது. நிறைய பேர் அப்படி இருக்காங்க, யாரு கூட அவங்க சேர மாட்டாங்க. புத்தகத்தினுடைய சங்கத்தில் இருங்க, அது கூட நல்ல சங்கம் தான். அப்புறம் இயற்கையினுடைய சங்கத்தில் இருங்க, அது ரொம்ப நல்ல சங்கம். அங்கே நமக்கு கூட யாரும் தேவையே இல்லை. உட்காருங்க, உங்களுக்குள்ளேயே போங்க, ட்ராவல் பண்ணுங்கள், தனிமையில் உட்காருங்க. அந்த இயற்கையினுடைய மௌனம், இப்படி கடற்கரையில் உட்காந்திங்கன்னா எப்படி ஃபீல் ஆகுது, எல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கோம் இல்லையா. அப்புறம் வெறும் ஆகாயம் மட்டும் இருக்கிற இடம் இருக்குது, அந்த மாதிரி இடத்துல உட்காந்தா எப்படி ஃபீல் ஆகுது. மலைகள் நடுவில் உட்காந்தா எப்படி இருக்குது நம்ம வைப்ரேஷன். அப்புறம் காட்டில் நடுவில் தனியாக இருந்தால் எப்படி இருக்குது வைப்ரேஷன். அப்புறம் ஃபால்ஸுக்கு கீழே உட்காந்தா எப்படி இருக்குது. இந்த மாதிரி அந்த இயற்கையோட இருந்து நம்ம அனுபவம் பண்ணலாம். இயற்கையோடு போயிருங்க, எந்த மனிதர்களுடையும் சேர வேண்டாம். இயற்கை வந்து நிராகாரியானது, அது கூட போயிருங்க. நம்மளை வந்து மௌனத்தின் பக்கம் கூட்டிகிட்டு போயிடும். ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நம்ம அதில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கோம், மாட்டிகிட்டே இருக்கோம், அதுலேருந்து வெளியே வர முடியல அப்படின்னா, ஸ்டெப் நம்பர் 1 அந்த இடத்த மாற்றிடுங்க. இந்த ஊரை விட்டுட்டு காலி பண்ணிவிட்டு வேறு ஊரில் கொஞ்ச நாள் இருங்க, 2-3 நாள் இல்லை 1 வாரம். இந்த இடத்த விட்டுட்டு நீங்கள் வேறு ஒரு இடத்துல இருந்து இங்கே உள்ள விஷயத்தை நீங்கள் யோசிக்கணும்.
ஏன்னா முதல்ல அங்கேயே இருந்து மாட்டிகிட்டே யோசிச்சிங்களா லிமிட்டடில், இப்போ அன்லிமிட்டடில் யோசிங்க. அன்லிமிட்டடில் அந்த காட்சியை பாருங்கள், தூரமாக இருந்து பாருங்கள். எவ்வளோ தூரமாக இருந்து பார்ப்பீங்களோ அவ்வளோக்களோ நல்லா தெளிவாக தெரியும். எவ்வளோக்களோ அதில் இன்வால்வ்டாக இருக்கிறோமோ அவ்வளோக்களோ நமக்கு தெரியவே செய்யாது. ரொம்ப தூரத்தில் இருந்து பாருங்கள், திங்க் பண்ணுங்கள். மற்றவங்க முன்னாடி இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது அவங்க என்ன பண்ணாங்க அதையும் யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கி எப்படி பாபா வந்து தாதியினுடைய எக்ஸாம்பிள் கொடுத்தாருலே, அவங்களுக்கும் வலி இருந்தது உடம்புல, வியாதி. ஆனால் பதில் என்ன சொன்னாங்க, ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டாங்க. நானே எவ்வளோ தாதிகளை பார்த்துருக்கேன், இங்கே வந்து கட்டு, இங்கே கட்டு, இங்கே வந்து கட்டு, கழுத்தில் கையில். நானே தாதி ஒரு தடவை பாம்பேயில் இருந்தாங்க, அவங்களுக்கு 2-3 தடவை இண்டோஸ்கோப்பி போட்டு பார்த்துட்டு இருந்தோம். அது ஒரு தடவை போட்டாலே தாங்க முடியாது, 2-3 தடவை போட்டுட்டு இருந்தோம். அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ப்ளீடிங் எங்கேருந்து ஆகுது அப்படின்ட்டு கண்டுபிடிக்க முடியல. அதனால் மறுபடியும் போட்டுகிட்டே இருந்தாங்க எண்டோஸ்கோப்பு. அது எவ்வளோ வலிக்கும் உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எண்டோஸ்கோப் போடுறது அப்படின்னா வாய் வழியாக உடம்புக்குள்ளே செலுத்துவாங்க குடல் வரைக்கும். அது எவ்வளோ வலிக்குங்கிறது சொல்ல முடியாது. அது 3-4 தடவை போட்டுருந்தாங்க. சரி, ஏன்னா எங்கே ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்க முடியல அதனால். ஆனால் நாங்கள் பார்த்தோம் அந்த ஆத்மா உடம்புலேருந்து எவ்வளோ டிட்டாச்சாக இருந்தது அப்படின்ட்டு. நிறைய இடத்துல கட்டு இருந்தது, ஆனாலும் அந்த ஆத்மா டிட்டாச்சாக இருந்தது. அவங்க ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அவ்வளோ சரீரத்துலேருந்து டிட்டாச்சாக இருந்தாங்க. இங்கே இன்றைக்கி வந்து வானியில் பெரிய தாதிய பாபா நினைவு பண்ணார். அடுத்த முன்னி பேன் ஒரு தடவை கேட்டாங்களாம்மா பெரிய தாதிக்கிட்ட, தாதி எப்படி ஓகேவா, உடம்பு நல்லா இருக்கா அப்படின்ட்டு. இந்த தாதி சொன்னாங்களாம், ஒன்றை விட நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தாதிகள் வந்து எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. அவ்வளோ அவங்களுக்குள்ள சக்தி இருந்தது, ஆத்மசக்தி. உங்களுடைய நடுவில் தான் இருந்தாங்க, பிரபுவனுடைய பாலனையில் இருந்தாங்க, பிரபுவனுடைய படிப்பை படித்தாங்க. ஆனாலும் எல்லாத்துலேருந்து டிட்டாச்சாக இருந்தாங்க. உங்கள் கூட இருந்தவங்க தானே அவங்க அப்படின்ட்டு எக்ஸாம்பிள் கொடுத்தாருல பாபா. இன்றைக்கி எல்லாத்தையும் தன்னுடையவங்களை ஆக்கினாங்க, எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சுக்கிட்டாங்க. அதாவது எல்லாரையுமே ஏற்றுக்கிட்டாங்க. யாராவாக இருந்தாங்க, பியாராவாக இருந்தாங்க. பெரிய தாதியனுடைய லைன் சொல்லுவாங்க அடிக்கடி, நீங்கள் வந்து எல்லாரும் என்னுடைய உயிர் மாதிரி அப்படி சொல்லும்போது எல்லோரும் கண்ணீர் விட்டுருவாங்க. உடனே அடுத்த லைன் சொல்லுவாங்க, நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை, நீங்கள் என்னுடைய உசுர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த லைன் சொல்லுவாங்க, ஆனால் பர்சனலாக யாரும் என்னுடையவங்க கிடையாது, நீங்கள் எல்லாரும் என்னுடையவங்க, ஆனால் பர்சனலாக யாருமே கிடையாது, பர்சனல் பாபா மட்டும்தான். அன்பில் கரையை வச்சுட்டு இதையும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி விசேஷமான தாதிகள் அவ்வளோ எக்ஸாம்பிளாக இருந்தாங்க. இந்த பாபாவுடைய அன்பு எப்படிப்பட்டதுங்கிறது அவங்கள்ட்ட தான் பார்க்கணும். அதனால் மற்ற ஆத்மாக்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணாங்க அந்த ரிசர்ச் பண்ணணும், நம்ம அதை யோசிக்கணும். இவங்க என்ன பண்ணாங்க, இல்லைன்னா இவங்ககிட்ட இந்த ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும், இது கூட ஒரு சிந்தனை தான், முக்கியமான சிந்தனை. அதனால் பாபா என்ன சொன்னார், புதுமை தன்மை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அச்சா, ஓம் சாந்தி.